தமிழ் நெஞ்சங்களுக்கும் மாணவர்களுக்கும் கனிவான வணக்கங்கள். வாங்க நம்ம வீடியோல அடுத்த தலைப்பை பத்தி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோல நான் அகப்பொருளை பத்தி நம்ம படிச்சிருந்தோம். நான் சொல்லியிருந்தேன் அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு சொல்லி, அதோட இன்னும் கைக்கிளை பெருந்திணை பொருத்தப்பட்டுள்ளது. அகப்பொருள் 7 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம போன வீடியோல பார்த்தோம். இப்ப புறத்திணைகள், அந்த புறப்பொருள் எத்தனை வகைப்படும் அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். புறப்பொருள்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அப்புறமா அது எத்தனை வகைப்படும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப புறப்பொருள்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இப்ப புறப்பொருள்னா என்ன அப்படின்றதற்கு பொருள் அறம், பொருள், வீடு மற்றும் கல்வி, வீரம், கொடை போன்றவற்றை கூறுவது புறப்பொருள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நல்லா கவனிங்க. புறத்தில், அதாவது அகத்தில் காதல் மலரும், புறத்தில் வீரம் சிறக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அகத்தில் காதல் மலரும், புறத்தில் வீரம் சிறக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்த போர்க்களத்துல நடக்கக்கூடிய போர் வீரர்கள் என்னென்னலாம் பண்றாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த புறப்பொருள் பாடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் நம்ம கணிச்சிருக்கோம். சரி, இப்ப புறப்பொருள் எதனை பற்றி பாடுகிறது அப்படின்னா அறம், பொருள், வீடு, கல்வி, வீரம், கொடை போன்றவற்றை சிறப்பித்து பாடுவது புறப்பொருள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதே நம்ம பார்த்தோம் அப்படின்னா அறம், பொருள், இன்பத்தை பாடிய வள்ளுவர் வீட்டை பத்தி பாடினாரா? யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? வீட்டை பத்தி வள்ளுவர் சொல்லவே இல்லை. போர்க்களத்துல பாடக்கூடிய, போர் புரியக்கூடிய ஒரு ஆண்மகன் புறப்பொருள்ல பாடக்கூடிய அளவுக்கு நம்ம திருக்குறள்ல வீட்டை பத்தி சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? எப்பவுமே ஒரு ஆண்மகனுக்கு வீடு என்பது இருக்கும் அப்படின்றதுக்காக தான். சரிங்களா? அதாவது என்ன சொல்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சங்க காலத்துல எல்லாமே ஒரு, அதாவது இளவட்டக்கல் தூக்குனவங்களுக்கு, மாட்டை அடக்கக்கூடிய ஒரு வீரர்களுக்கெல்லாம் பெண்களை தாராளமா கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்கன்ற ஒரு செய்தியை நம்ம அறிகிறோம். எடுத்த உடனேயே இந்த பயலுக்கு வீடு இருக்கா, வேலை இருக்கா அப்படின்னு யாருமே என்ன செய்யல, கேட்கல. அப்ப வள்ளுவர் நினைத்தபடி ஒரு ஆண்மகனுக்கு எப்பொழுதுமே வீடு துணையாக இருக்கும் என்று கருதிதான் வள்ளுவர் வீட்டை பற்றி பாடவில்லை அப்படின்ற ஒரு கருத்துக்கு நம்ம வாரோம். சரி, இப்ப நம்ம புறப்பொருள் எத்தனை வகைப்படும் அப்படின்னா புறப்பொருள் 12 வகைப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அகப்பொருள் புறப்பொருள்ல புறப்பொருள் 12 வகைப்படும். அது என்ன அப்படின்னா வெட்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உளிங்கை, தும்பை, வாகை, பாடான், பொதுவியல், கைக்கிளை, பெருந்திணை அப்படின்னு சொல்லி நம்ம 12 பாடுறோம். இப்ப இந்த 12 திணைக்கும் என்ன நடக்குது அப்படின்றதான் நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாமா? சரி, வெட்சி திணை அப்படின்னு ஒரு திணைய நம்ம சொல்றோம். வெட்சி திணைய நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அது என்ன அப்படின்னா பசு கூட்டங்களை கவர்ந்து வருவது வெட்சி வீரர்களின் வேலை. அப்படி போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய போர் வீரர்கள் தன் தலையில் வெட்சி பூவை சூடி செல்வர் அப்படின்னு நம்ம சொல்றோம். வெட்சி திணை வீரர்களின் வேலை என்ன அப்படின்னா போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய வெட்சி வீரர்கள் பசு கூட்டங்களை கவர்ந்து வருதல் வெட்சி திணை, வெட்சி பூவை சூடி செல்வர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கரந்தை திணை. இந்த வெட்சி வீரர்கள் கவர்ந்து செல்லக்கூடிய ஆண் நிறைகளை, ஆண் நிறைனா என்ன நம்மளுக்கே தெரியும். போர்க்களத்துல என்ன வச்சு போர் புரியுறாங்க அப்படின்னா, அதாவது மாடு, காளை இல்லையா, ஆண் நிறைகள். அந்த ஆண் நிறைகளை மீட்டல் கரந்தையாம். கவர்தல் வெட்சி, மீட்டல் கரந்தை. அப்படி போர்க்களத்திற்கு செல்லக்கூடிய கரந்தை திணை வீரர்கள் தன் தலையில் வெட்சி பூவை சூடி செல்வர். சரி, நம்ம அடுத்த திணைக்கு போயிடலாம். வஞ்சி திணை. வஞ்சி திணையோட அரசர்களோட வேலை என்ன தெரியுங்களா? மண்ணாசையால்
பிற நாட்டை அபகரிக்க செல்லுவது வஞ்சி வீரர்களின் வேலை. மண் ஆசையால் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பு எழுதி வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஏதுவா அமைஞ்சிரும். ஒவ்வொரு திணை வீரர்கள் என்ன பண்றாங்க அப்படின்றது நம்மளுக்கு ஒரு வாரம் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம அழகா ஆன்சர் எழுதிடலாம். இப்ப வஞ்சி திணை வீரர்களின் வேலை எது அப்படின்னா மண் ஆசையால் பிற நாட்டை கவர்வது வஞ்சி வீரர்களின் வேலை. வஞ்சித்திணை வீரர்கள் அப்படி அவர்கள் போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது தன் தலையில் வஞ்சி பூவை சூடி செல்வர். அடுத்து காஞ்சி திணை. காஞ்சி திணை வீரர்களின் வேலை எது தெரியுங்களா? ஒரு அரசன் தன் நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பி தன் நாட்டின் மீது போர் தொடுக்க விரும்பி மாற்று அரசனோடு போருக்கு செல்லுவது காஞ்சி திணை வீரர்களின் வேலை. மாற்று அரசனோடு போருக்கு செல்வது, அவர் மட்டும் போகாம மாற்று அரசனையும் சேர்த்து கூட்டிட்டு போய் என்ன பண்றாங்க அப்படின்னா போர்க்களத்துல போர் புரியுது. அப்படி அவர்கள் போர்க்களத்திற்கு செல்லும் பொழுது தன் தலையில் என்ன பூவை சூடி செல்வர்? காஞ்சி பூவை சூடி செல்வர். சரி, நொச்சி திணை வீரர்களின் வேலை என்ன அப்படின்னா, அதாவது ஒரு அரசன் தன்னுடைய கோட்டைய முற்றுகையிட்டாலும் தெரிஞ்சும் உள்ளுக்குள்ள இருந்தே தன்னுடைய அரணை காப்பது நொச்சி திணை வீரர்களின் வேலை. அப்ப அவர்கள் போர்க்களத்திற்கு செல்லாமலேயே தன் தலையில் நொச்சி பூவை சூடிக் கொள்வர். உளுங்கை திணை அடுத்து நம்ம பார்க்க போறது. அடுத்து என்ன அப்படின்னா, உளுங்கை திணை வீரர்களின் வேலை எது தெரியுங்களா? மாற்று அரசனோடு கோட்டையை நாற்புறமும் சுற்றி வளைத்து வெளியேறாமலேயே தன் கோட்டையை கட்டி காப்பாற்றுவது உளுங்கை திணை வீரர்களின் பணி. அப்ப தன் தலையில் உளுங்கை பூவை சூடிக்கொள்வர். தும்பை திணை வீரர்கள். அடுத்து தும்பை திணை. தும்பைனா என்ன அப்படின்னா ஒரு பூ அப்படின்னு நம்ம வச்சுக்கிறலாம். இன்னைக்கும் நம்ம கிராமங்கள்ல எல்லாம் நிறைய பார்க்கிறோம் தும்பை பூ அப்படின்னு சொல்லிட்டு. தும்பை எதற்கு உவமையாக்கப்பட்டுள்ளது அப்படின்னா பாலின் நிறத்திற்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பாலின் நிறம் எப்படியாக அமையும் அப்படின்னா வெள்ளை கலர் அப்படின்றது தும்பை பூவும் நம்மளுக்கு அந்த மாதிரியான வண்ணங்களை கொண்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த தும்பை திணை வீரர்களோட வேலை என்ன அப்படின்னா பகைவேந்தர் இருவரும் தத்தம் படைகளுடன் தன்னலம் கருதாது வெற்றி ஒன்றையே நோக்கி செல்லுவது தும்பை திணை வீரர்களின் வேலை. அதாவது அவங்க வெற்றி ஒன்றனையே குறிக்கோளா வச்சு போரிடுறாங்க. அந்த திணைக்கு பேரு தான் தும்பை திணை. தன் தலையில் தும்பை பூவை சூடி செல்வர். வாகையை பத்தி சொல்லவே வேண்டாம். வெற்றி சூடுவார் வாகை. யார் போர் புரிஞ்சாலும் சரிங்க, இந்த 2, 4, 6 இந்த 6, 7 பாக்குறோம் இல்லையா, தும்பை திணை வரைக்கும் யாரு வெற்றி பெற்றாலும் பரவாயில்ல, அவங்கள கூட்டிக்கிட்டு வெற்றி சூடுவார் வாகை. அவங்கள கொண்டாடி மகிழ்வர். தன் தலையில் வாகை பூவை சூடிக்கொள்வர். பாடான் திணை. ஒரு ஆண் மகனின் பாடான் திணை என்றால் என்ன? இந்த 10th +2 படிக்கிற பிள்ளைங்களாம் நல்லா கவனிக்கணும். பாடான் திணை என்றால் என்ன அப்படின்னா ஒரு ஆண் மகனின் வீரம், வெற்றி, கொடை போன்றவற்றை புகழ்ந்து பாடுவது பாடான் திணை எனப்படும். பாடான் திணைக்கு ஒருவாறு பொருள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து பொதுவியல் திணை. நல்லா கவனிங்க. பொதுவியல் திணை என்றால் என்ன? வெட்சி முதல் பாடான் ஈராக உள்ள கூறப்பட்ட செய்தியும் கூறப்படாத செய்தியையும் கூறுவது பொதுவியல் திணை. சரி, அடுத்து கைக்கிளை. ஆல்ரெடி நம்ம போன வீடியோலயே சொல்லியிருந்தோம்னு நினைக்கிறேன். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என இருவகைப்படும். கைக்கிளை என்பது ஒருதலை காமம். ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று நம்ம சொல்றோம். ஆங்கிலத்துல என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒன் சைடு லவ். இது ஆணுக்கும் வரலாம் பெண்ணுக்கும் வரலாம் அப்படின்னு சொல்றாங்க. பெருந்திணை என்பது பொருந்தா காமம். இதுவும் ஆண்பார் கூற்று பெண்பார் கூற்று என இருவகைப்படும். இதுவும் ஆணாகவும் இருக்கலாம் பெண்ணாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல வராங்க.
இதுதான் நம்ம பார்த்த புறப்பொருள் அப்படின்ற 12க்கும் நான் விளக்கம் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அமைஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.